உலக பணக்கார கோயில்கள் ஒன்றான திருப்பதிக்கு வந்தா திருப்பம் வரும் அப்படின்றதுக்காக ஒரு வேண்டுதலை வச்சு கீழ் திருப்பதில இருந்து மேல் திருப்பதிக்கு போய் அங்க இருக்க பெரிய பெரிய கியூல எல்லாம் நின்னு சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு திரும்பவும் வெளியில வந்து ஒரு லட்டுக்காக பெரிய கியூல நின்னு அந்த லட்டு வாங்குற அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் அடிச்சவங்க கூட இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டாண்டா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு செகண்ட் யோசிக்க தோணுங்க. ஆனா இதுக்கு மேல இந்த மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இல்லவே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு கியூஆர் மட்டும் ஸ்கேன் பண்ணி வெண்டார் மிஷின் மாதிரியே லட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமா? கனரா பேங்க் அண்ட் யூனியன் பேங்க் சார்பா 5 மிஷின்ஸ திருப்பதி தேவஸ்தானத்துல வச்சிருக்காங்களா. இந்த மிஷின் அங்க இருக்க தேவஸ்தானத்துல உள்ள ஆட்களுக்கும் பக்தர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிறதால விஐபி டிக்கெட்களுக்கும் இதே மாதிரியான டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம்னு முடிவெடுத்திருக்காங்களா. ஜஸ்ட் கியூஆர் ஸ்கேன் பண்ணி விஐபி டிக்கெட்டுகளை அப்படியே எடுத்துட்டு போற மாதிரியான டெக்னாலஜியை கொண்டு வர போறாங்களா. இந்த டெக்னாலஜியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. ஹிமாச்சல் பிரதேஷ்ல சஞ்சீவ் அப்படின்ற ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய்க்கு 2 வீலர் வாங்கி அதுக்கு கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்பர் பிளேட்டை வாங்கிருக்காராம். இவ்வளவு காசு கொடுத்து ஏன்பா இந்த நம்பர் பிளேட் வாங்கின அப்படின்னு யாராவது கேட்டா, ஒரு வண்டியில அந்த நம்பர் பிளேட்ல இருக்க நம்பர் தாங்க ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே தக்கான ரிப்ளைவும் கொடுத்திருக்காராம். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டேட்லயே இவ்வளவு காசு கொடுத்து 2 வீலருக்கு நம்பர் பிளேட் வாங்கின ஒரே நபர் இவர் தானா. இதுவும் இல்லாம இதுக்கான காரணம் என்னன்னு அவர்கிட்ட கேட்ட போது அவருக்கு இயல்பாவே நம்பர்ஸ் மேல ரொம்பவே அதிகமான ஆர்வம் இருக்கா. அது மட்டும் இல்லாம மத்தவங்களை விட கொஞ்சம் டிஃபரெண்டா நம்பர் பிளேட் வாங்கி போடணும் அப்படின்னு HP21C0001 அப்படின்ற இந்த நம்பர் அவரு ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்காரா. இத பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவிடுங்க. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மய்யத்தின் முதன்மை பணி.